சுவாமியே சரணமையப்பா. இன்றைக்கி சண்டே, பசங்க யாரும் வரல ஒர்க்குக்கு. மதியம் விரத்துக்கு சமையல் ரெடி பண்ணேன். வீட்டுக்கு முன்னாடி ஒரு முருங்கை மரம் இருக்குது. முருங்கை அதை பறித்து கொஞ்சம் வெங்காயம் பூண்டெல்லாம் இருந்தது, தேங்காய், கருவேப்பிலை, மரமிளகா, மல்லி இதெல்லாம் அரைச்சி ஒரு புளி கரைச்சி விட்டு ஒரு குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் இந்த கட்டி பெருங்காயம் இதை போட்டு வறுத்துட்டு, கார்த்திகை மாதம் மழை போகிறப்பெல்லாம் வெங்காயம் பூண்டு முருங்கைலாம் சேர்த்துக்கல. நம்ம இப்போல்லாம் வெளில எங்கே போனாலுமே வெங்காயம் பூண்டு இது எல்லாமே எதுவுமே கிடைக்கிறது இல்லை. சைவமாக கிடைச்சாலும் வெங்காயம் பூண்டு இல்லாமல் கிடைக்கிறதில்ல. ஸோ கேட்டேன், ஐயப்பனுக்கு அதெல்லாம் கணக்கு இல்லை, வெங்காயம் பூண்டு முருங்காலாம் சாப்பிட்லான்னாங்க. நம்ம மகாலயத்துக்கும் அமாவாசைக்கு மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறோம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். மசாலாலாம் ஏற்கனவே வதக்கி அரைக்கிறதால புளி தண்ணி ஊற்றணும்னா கொஞ்சமே சீக்கிரமே கொதி வந்துடும் கொஞ்ச நேரத்துலேயே. அதனால் முருங்கை அது மாதிரி தனியாக ஒரு பதத்துக்கு வேவிச்சு எடுத்துக்கணும். சும்மா ஒரு கைப்பிடி தேங்காய் இது போதும். இந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கி வேண்டியதான். தேங்காய் ஈரப்பதம் போயிடுச்சு. பேன்கத்தில் ஆற வச்சு தண்ணி ஊற்றி அரைச்சி வேண்டியதான் மிக்ஸி ஜாரில். தாளிக்கு பார்த்தீங்கன்னா கடுகு, இந்த வெந்தயம், ஒரு கீழே வச்ச பச்சை மிளகா அதெல்லாம் வெடிச்சிட்டு இருக்கப்போ வெங்காயம் பூண்டு இந்த பூண்டு வெங்காயம் பூண்டு தான் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கணும். இந்த வெங்காயம் பூண்டுலாம் வதங்கினோன்னே இந்த அரைச்சோள பேஸ்ட்டு அதை ஊற்றிட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். முருங்கை அதில் ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. அதையும் இந்த குழம்புல தூக்கி போட்டு இதோட மசாலாவோடு சேர்த்து வேக வச்சிட வேண்டியதான். வெல்லம் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை வேணான்னா விட்டுறலாம். வெல்லம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த புளி சேர்க்கறதுனால. பிறகு தேவையான உப்பு போட்டு இதை கொதி வரணும். கொதி வந்து அந்த முருங்காய் வந்துருச்சுன்னா குழம்பு ரெடி. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடணும். பிரிஞ்சு வந்து குழம்பு தயாராகிடுச்சு. இது ஈக்குவல் டு வத்த குழம்பு டேஸ்ட்டு தான் வரும். இது வத்த குழம்புனே சொல்லிடலாம். ஓகே, இன்றைக்கி விரதத்துக்கு சமைச்சு முடிச்சாச்சு. ஒரு முருங்கைக்காய் வத்த குழம்பு, முட்டைக்கோஸ் கறி, தேங்காய் போட்டது. இன்னும் தேங்காய் போடலை, போட்டு ரெடி பண்ணிடுறேன். ஓகே சரணமையப்பா.